என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அவங்க அம்மா தான் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன மட்டும் ஏன் டாடி இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க? உனக்கு தான் நானும் பாட்டியும் இருக்குமே தக்கம். எனக்கு மம்மி தான் வேணும். என்ன கூட்டிட்டு போறியா இல்லையா? அடம் பிடிக்காத செல்லம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. மம்மி கண்டிப்பா திரும்ப வந்துருவாங்க. முடியாது. இன்னைக்கே நான் அம்மாவை பார்க்கணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், உன் கூட பேச மாட்டேன். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு குழந்தைகிட்ட என்ன பேசணும் தெரியாதா? இல்லடா, அவ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. பிரீத்தி நல்ல பொண்ணு, பக்குவமா சொன்னா புரிஞ்சுப்பா. நீ பேச மாட்ட. நீ சொன்ன ஐடியாவே டாடி ஒத்துக்கிறேன். நிலா ஆண்டி வீட்டுக்கு டாடி கூட்டு போறேன், இல்லனா அவங்கள இங்க வர சொல்றேன். அவங்க அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னா போலாம், இல்லனா அதே நீ ஒத்துக்கணும். சரியா? சரி, நீ விளையாட போ. ஓகே, நான் ரம்யா வீட்ல போய் விளையாட போறேன். ஓகேடா குட்டி. ஏய் பாத்து, மெதுவா போடி, விழுந்துற போற. சரி பாட்டி. டேய், பிரீத்தி அம்மாவுக்காக எப்படி ஏங்குறா பத்தியா? பெத்த பொண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிருக்காளே, அவன் நல்லா இருப்பாளா? நாசமா தான்டா போயிடுவா. மா, ஷாமலாக்கு சாபம் கொடுக்காத. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இன்னும் ஏன்டா அவளுக்காக நீ உருகிட்டு இருக்கிற? அவன் ஒன்னும் உன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு போல, உன் கூட வாழ முடியாதுன்னு ஓடி போயிருக்காடா. ஒரு ஆம்பளைய இதை விட அசிங்கப்படுத்த முடியவே முடியாதுடா. அவ திரும்பி வருவான்னு நீ நம்பிக்கிட்டு இருக்காத. அவ போட்டிருந்த துணிமணி, போட்டோ எல்லாத்தையும் தூக்கி வெளியில எறிடா. இத பார், அவளை ஞாபகப்படுத்துற எந்த பொருளுமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுடா. அந்த ஓடுகாலிய இன்னைக்கே தொலைச்சு தலை முழுகு. அவதான் ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டானா, அதுக்காக நாமளும் அப்படி இருந்துட முடியாது. ஷாமலா என்னைக்கா இருந்தாலும் திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி அவ வரும்போது அவளை நான் ஏத்துக்கலன்னு தெரிஞ்சா அவ செத்துருவாமா. ஏண்டா, அவ வேற ஒருத்தனோட கெட்டு சீரழிஞ்சு வருவா, அதுக்கப்புறம் கூட நீ அவளை ஏத்துக்குவியா? அவ எப்படி எந்த நிலைமையில வந்தாலும் நான் அவளை ஏத்துப்பேன். அவ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னாலயோ இல்ல பிரீத்தியாலேயோ நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன விடுமா, ஷாமலா இல்லாம பிரீத்தி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பார்த்தல்ல. அவளுக்காகவாவது ஷாமலா திரும்பவும் வரணும். இந்த ஒரு விஷயத்துக்காகத்தானே நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா இருக்கேன். இல்லைன்னா எப்போ உனக்கு நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாதுடா. சீக்கிரமே இந்த விஷயத்துல நாம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்.
நீ எங்கேயோ ஓடி போயிட்டு தான் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. நான் அப்படி நம்ப வச்சிருக்கேன். நீ இங்கதான் நிம்மதியா நிரந்தரமா தூங்குறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். லக்ஷ்மி, நீங்க எப்ப எந்திரிச்சீங்க? நான் 5 மணிக்குல எந்திரிச்சிட்டேன். ஆமா, நீ எவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? இவ்ளோ நேரம் தூங்கிட்டேனேன்னு எனக்கே கில்ட்டியா இருக்கு. நீங்க வேற கிண்டல் பண்றீங்களா? சேச்சே, நான் சீரியஸா தான் சொல்றேன். புருஷனுக்கு முன்னாடி தான் எந்திரிக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? டயர்டா இருக்குன்னு அசந்து தூங்கிட்டேன். அதுக்கு போய் நீ ஏன் ஃபீல் பண்ற? சரி, நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் போய் காஃபி ஆர்டர் பண்றேன். நம்ம வீடா இருந்தா நானே காஃபி போட்டு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு காஃபி எல்லாம் போட தெரியுமா? என்ன இப்படி கட்டிட்ட? நான் மட்டும் காஃபி போட்டா கும்பகோணம் டிகிரி காஃபியே தோத்துரும். இப்ப நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சோ அப்புறந்தே அம்மாக்கு தெரியாம கருணாகிட்ட இருந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் கத்துக்கிட்டேன். நான் இருக்கும்போது நீங்க ஏன் இதெல்லாம் கத்துக்கணும்? சமைக்கிறது, துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் லேடிஸ் மட்டும் தான் செய்யணும். புருஷன் ஆபீஸ் போயிட்டு வந்து அதிகாரம் பண்ணுங்கிறதெல்லாம் பழைய கான்செப்ட். இப்பெல்லாம் ட்ரெண்டே மாறி போயிடுச்சு தெரியுமா? லேடிஸும் வேலைக்கு போய் ஃபேமிலிக்கு ஃபினான்சியலா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப ஆம்பளைங்களும் வீட்டு வேலை செய்யறது தப்பு இல்லல்ல? இத பாரு, என்ன கேட்டா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதும் எல்லா ஆம்பளைங்களும் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கணும். மத்தவங்க எப்படியோ எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அதை செய் இதை செய்யணும் அதிகாரம் பண்ணணும். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்யணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். நீ இன்னும் பழைய பஞ்சாங்கத்திலே இருக்க சக்தி. ஆனா இந்த விஷயத்துல உன் பேச்ச நான் கேட்க போறது இல்ல. இப்போதைக்கு காஃபி போடுறது சாதம் வடிக்கிற வரைக்கும் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, பெரிய விருந்தே வைக்கிற அளவுக்கு நான் ரெடி ஆயிடுவேன். கல்யாணம் ஆன புதுசுல எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்க. 6 மாசம் போனதும் ஆளே மாறிடுவீங்க. ஹே, மத்தவங்க மாதிரி என்னையும் நினைச்சிடாத. என் மனசுல இன்னும் எத்தனை விஷயங்களை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? நமக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2ஆ? அன்னைக்கு 4ன்னு சொன்னீங்க. சரி, 4 இருக்கட்டும். நீ ஹாஸ்பிட்டல்ல வேலையில முடிச்சு நைட் டியூட்டி பார்த்து டயர்ட்ல ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்க. நான் உனக்கு தெரியாம 4 பசங்களை எழுப்பி ஒரு பையனுக்கு பிரஷ் பண்ணி விட்டுட்டு இருப்பேன். அப்ப இன்னொரு பையன் ஓடி வந்து ஹாய் போயிட்டேன்னு சொல்லுவான். அவனுக்கு வாஷ் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்த ஓடி வந்து பசிக்குதுன்னு சொல்லுவான். அவனுக்கு பால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். அப்ப இன்னொரு குழந்தை வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். எல்லாரையும் சமாதானப்படுத்தி அவங்க எல்லாரையும் குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டு லஞ்ச் ரெடி பண்ணி அவங்க எல்லாருக்கும் கொடுத்து அவங்கள ஸ்கூல் வேன்ல ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் உனக்கு லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் ஆபீஸ் கிளம்பிடுவேன். அவ்வளவுதானா? இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு. ம், சண்டே ஆனா நோ டிஃபன். நம்ம எல்லாரும் 10 மணிக்கு தான் எந்திரிக்கணும். லஞ்ச் நீ நானும் சேர்ந்து ரெடி பண்ணணும். அப்புறம் ஈவினிங் அவுட்டிங், பீச், பார்க், ஷாப்பிங் மால் எல்லாம் முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வரணும். ம். அப்புறம் எல்லாத்தையும் நானே சொல்லுவேன். நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்னு நீ எந்த கற்பனை பண்ணி வைக்கலையா? சாரி லக்ஷ்மி, உங்க கூட வாழணுங்கிற ஆசை இருந்துச்சே தவிர எப்படி வாழணுங்கிறத பத்தி எதுவுமே நான் யோசிக்கல. நம்ம கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு கடைசி வரைக்கும் டவுட்டா இருந்துச்சு. நீங்க எந்த நம்பிக்கையில இப்படி கற்பனையை வளர்த்துக்கிட்டீங்க? எப்படி நடந்துருங்கிற நம்பிக்கை தான். தடவை நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனப்ப கூட எனக்கு எதுவுமே தோணல. ஆனா கல்யாணம் என்ன பண்ண சமயத்துல தான் இந்த ஆசையில ரொம்ப அதிகமாச்சு. ஒரு விஷயத்த நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம கல்யாணம் நடந்தது கூட உங்க நம்பிக்கை தான் காரணம்னு தோணுது. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் லக்ஷ்மி. என்னை விட அதிர்ஷ்டசாலி
இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. பிரியா பிரியா சீக்கிரமாம்மா, மணியாச்சு. இது வந்துட்டேப்பா. என்னங்க கோர்ட்டுக்கு போயே ஆகணுமா? ஆமா பிரியா சொன்ன மாதிரி தான் கோர்ட்ல சொல்ல போறீங்களா? ஆமா. ஆரம்பத்தில் அவ சொன்னதை என்னால கூட தான் ஏத்துக்க முடியல. ஏன் பண்ணணும்னு தான் தயங்கினேன். அதையும் மீறி நான் இந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் சிவனேசனும் வள்ளியும் தான். என் மனசை நோக்கடிச்சதுக்கான பலனை அவங்க 2 பேரும் அனுபவிச்சே ஆகணும். உங்க கோவம் எனக்கு புரியாம இல்லைங்க. அவங்கள அடக்கி வைக்கணுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு வேற வழி கிடையாதா? இப்படி ஒரு பாவத்தை பண்ணணுமா? ஏய், ஏற்கனவே இந்த பிரச்சனையில எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பவும் இதுக்காக நான் மண்டையை உடைச்சுக்க தயாரா இல்ல. வேற ஏதாவது வழி தோணுச்சுன்னா சொல்லு. தேவையில்லாம என்ன போட்டு குழப்பாத. நான் உங்களை குழப்பணும்னு நினைக்கலங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நாம கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. எல்லா சொத்தையும் பெரியமாக்கு எழுதி கொடுத்துட்டு நாம நிம்மதியா இருக்கலாம். இது உங்களுக்கு ஓகேவாப்பா? என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாதுமா. எல்லா சொத்தையும் அவளுக்கு கொடுத்துட்டு நாம என்ன நடுத்தரில் நிக்கிறதா? இப்படி பேசினா எப்படிப்பா? இந்த பிரச்சனை முடியணும்னா 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு பெரியம்மா கேட்ட மாதிரி பாதி சொத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்துடணும். அதுக்கு நீங்க ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. நான் சொல்ற மாதிரி செய்யறதுக்கு அம்மா ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. நாம வேற என்னதான் பண்றது? கடைசி வரைக்கும் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானா? அதுக்கு தான் நீங்க 2 பேரும் ஆசைப்படுறீங்களா? ஏண்டி கோவப்படுற? எனக்கு மனசு உறுத்துச்சேன்னு சொன்னேன். அது தப்பா? தப்புதான். பக்கத்திலே இருந்தாலும் அப்பாவோட கஷ்டத்தை நீ இன்னும் புரிஞ்சுக்காம இருக்க பாரு, அதுவும் தப்புதான். பெரியம்மாவால அப்பாதான் எல்லா வேதனைகளையும் அனுபவிச்சிருக்காரு. வேற யாராவது அப்பாவோட நிலைமையில இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு தப்பான முடிவு தான் எடுத்திருப்பாங்க. ஆனா நமக்கு ஆதரவு இல்லாம போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்பா எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. தெரியுமா உனக்கு? தெரியும்டி. ஆனா பேசாதமா. ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சிவனேச 20 வருஷமா பிள்ளைங்க எல்லாம அப்பாவை தவிக்க விட்டுருக்கான். அவங்க வந்து சேர்ந்துட்டாலும் மனசளவுல சேர விடாம பண்ணான். சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்ப அவங்கள பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான். அப்பா இல்லாம சக்தி கல்யாணத்தை நடத்திட்டான். இப்போ திலீப நிச்சயதார்த்தத்தையும் நடத்திருக்கான். எந்த சூழ்நிலையிலயும் அப்பா மேல பாசமும் மரியாதையும் கிடைக்கவே விடல. எல்லா இடத்துலயும் அப்பா ஒதுக்கி வச்சு அவமானப்படுத்திருக்கான். இதுக்கெல்லாம் சேர்த்து அப்பா அந்த ஆளுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம்? அம்மா, அவனை தண்டிக்கிறது கூட முக்கியம் இல்லம்மா. அப்பா சொத்தை கொள்ளை அடிக்கணும் தான் அவங்க எல்லாரையும் அவன் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். ஆனா பெரியம்மாவும் திலீபனும் அதை புரிஞ்சுக்கவே இல்ல. எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. சமாதான பேச்சு சரியா வரலனா ஷாக் ட்ரீட்மெண்ட் தாமா கொடுக்கணும். சரிடி, நீ சொல்ற மாதிரி செஞ்சு நாம நினைக்கிறது நடந்தா பரவாயில்ல. வேற ஏதாவது ஆச்சுன்னா? மா, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. சிவனேசா இவ்ளோ தைரியமா இருக்கிறதுக்கு காரணம் நிலாவும் திலீபனும் அவன் பக்கம் இருக்கிறதுனாலதான். இந்த மாதிரி ஒரு பழிய தூக்கி போட்டா கண்டிப்பா அவங்களால தாங்கிக்க முடியாது. அந்த நாள் கூட இருந்தா பிரச்சனைன்னு அப்பா கூட வந்து சேர்ந்துருவாங்கல்ல. அதுக்கு தானே நான் இப்ப முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கும் அப்பாக்கும் இஷ்டம் இல்லைன்னா விட்டுடுங்க. என்ன நடக்குமோ அதை நடக்கட்டும். பிரியா நெல்லு, இங்க பாருமா. உங்க அம்மாவே வேணான்னு சொன்னாலும் சரி, என் மனசை நான் மாத்திக்க போறதா இல்ல. நீ சொன்ன மாதிரி தான் நான் கோர்ட்ல சொல்ல போறேன். வாமா, மணியாச்சு, கிளம்பு. நீங்க போய் கார் எடுங்கப்பா, நான் வந்துடுறேன். ஏம்மா, உன் மனசுல என்ன பெரிய தியாகி நினைப்பா? அந்த பொம்பளைக்காக என்னமோ பெருசா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. இல்லடி, பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. அப்பா சொல்றத கேட்டு அவங்க வயிறறிஞ்சு ஏதாவது சாப விட்டுட்டாங்கன்னா
நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா? எந்த காலத்துல மணி இருக்க? பாவம் புண்ணியம் பாக்குற காலம்லாம் எப்பவும் போயிடுச்சு. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? நமக்கு பிடிக்காதவங்கள அழிச்சிடணும். அப்பதான் நாம நிம்மதியா வாழ முடியும். இனிமே அப்பாவோட குடும்பம்னா அது நாம மட்டும்தான். சொத்து உறவு உரிமைன்னு சொல்லிக்கிட்டு அந்த குடும்பத்துல இருந்து யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது. அதுக்குதான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கேன். இது பாரு, நீ குறுக்க ஏதாவது பேசி கெடுத்துறாத. வேடிக்கை மட்டும் பாரு. மா, நீ மட்டும் ஏன் இங்க தனியா இருக்கணும்? நீ எங்க கூட வா. இல்ல, நான் இங்கேயே இருக்கேன். அங்கெல்லாம் என்னால வர முடியாது. ஐயோ, நீ வாமா. வேணாடி, நான் வந்தா நல்லா இருக்காது. எல்லாம் நல்லதா இருக்கும். நீ வா. சொன்னா கேளுடி. நான் தான் சொல்றேன்ல, நீ வா. வேணாம் பிரியா. வர புரியாதியா? வா. சரி இரு, உன் அத்தை கிட்ட சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீ வா. என்னடி? என்ன யோசிக்காத, வா.